இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பேய் பிசாசு, ஒரு ஆன்மா, ஒரு துஷ்டமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே யாரோ நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அஷ்டமி அன்னைக்கு நைட்டு ஒரு அகலில் வேப்ப எண்ணெயை ஊற்றி வீட்டுக்கு வெளியே வாசப்படிக்கு வெளியில் வச்சு தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேஷ்டைகள் இருக்காது. மீறி இருந்துச்சுன்னா 3 அஷ்டமிக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் போயிடும். மற்றபடி வந்து வீட்டுக்குள்ளே வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. ஓகே. 2வது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த 5 தீபம்னு சொல்லிலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினலானே கிடையாது. நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த தேங்காய் எண்ணெய், நெய், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் இது மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றலாம். விளக்கெண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா அது இழுப்பெண்ணெய், அது ரொம்ப கம்மியாக இருக்கணும். இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லெண்ணெய் இந்த 3 மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றுறது சிறப்பு. நம்ம கையால் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதை ஏன் பாட்டிலில் காசை கொடுத்து, அதே காசு தான் இருக்க போகுது நம்ம வாங்குறதும். முன்னெல்லாம் தூக்குச்சட்டின்னு ஒன்று இருக்கும், எண்ணெய் சட்டி. இப்போ எல்லா வீட்லையும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.